Hi, good morning. Good morning, sir. Good morning, good morning. Yeah. Okay. Okay. Testing your understanding. Each finished units of product H contain 3 liters of liquid L. Okay. 10% of the input of liquid L is lost through the evaporation in the production process. Budgeted output of product H for June is 3000 units. Budgeted inventories of liquids L are opening inventory 1200 liters and closing inventory 900 liters. Okay, the required purchase of liquid L for the June are அவ்வளோ liters. Okay, answers find பண்ணிட்டீங்களா? என்ன answers வந்துச்சு? Answers என்ன வந்துச்சு? 9,700. 9,700. Gloria? Gloria என்ன answer வந்துச்சு? 9,700 meters. Kashmita? 9,700 feet. Okay. Nilanjini? 8,100 வந்துச்சு. 8,100. 8,100. Okay. So எல்லாருமே wrong ன்னு நினைக்கிறேன் answer. Okay. சரியா? சரி 9,700 தான் answer. Okay, sorry. Sir. Okay. Answers பாருங்க. Answer இருக்கு. The required purchase of L வந்த எவ்வளவு? The required L பாருங்க என்னென்ன ஃபைன் பண்ணிருக்காங்க பாருங்க. அப்படி required ரேட்ல எவ்வளவு 3000 லிட்டர். பாத்தீங்க இந்த क्वेश्चंस பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்க? Each finished unit of product H ல contain எவ்வளவு? Each unit எவ்வளவு units produce பண்றாங்களா? Each finished unit of product H contain 3 liters of liquid L. அப்போ product H ன்றதை செய்யறதுக்கு finish product யூனிட்டா செய்யறதுக்கு ஒவ்வொரு H ப்ராடக்ட்டுக்கும் வந்து 3 liters liquid வந்து தேவையா? L என்ற 3 liters liquid என்ன தேவையா? ஓகே, அப்போ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நடக்கிற நேரம் இன்புட்டை நாங்கள் ப்ராசஸ் பண்ணி தான் என்ன செய்வோம்? அவுட்புட்டா எடுப்போம். அவுட்புட்டா வந்ததுதான் அவ்வளவு இந்த யூனிட்ஸ். ஓகே, இப்போ அவுட்புட்டா வந்ததான் அவ்வளவு யூனிட்ஸ் இருக்குது. பட்ஜெட் யூனிட் 3000. அது கிளியரா நிலாஞ்சினி? ஓகே, இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டா வந்ததுதான் அந்த எவ்வளவு இந்த 3000 units. Input 10% of the input of liquid L is the loss through the evaporation in the production process. அப்ப production process 10% lost ஆயிட்டா. அப்ப எங்களுக்கு வந்த அவுட்புட் எத்தனை பெர்சன்டேஜா இருக்கு? 90%. அது கிளியரா? ஓகே, எங்களுக்கு வர அவுட்புட் எவ்வளவு இருக்கு? இன்புட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டா வரதான் 3000 யூனிட். ஓகே, பட்ஜெட்டட் அவுட்புட் ஆஃப் H4 எவ்வளவு இருந்திருக்காங்க? பட்ஜெட் அவுட்புட் எவ்வளவு இருந்திருக்காங்க? 3000 யூனிட்ஸ் தான் இருந்திருக்காங்க. அது கிளியரா? ஓகே, அப்ப ஒரு யூனிட்டுக்கு 3 liters படி. அப்ப 3000 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு தேவை? 9,000 liters. அதுக்கு விளங்கிச்சா நிலாஞ்சினி? ஓகே, அது ஓகே தான். நீங்க பாருங்க, liquid L required 3000 into 3 liters பாத்தீங்கன்னா 9000 liters. அப்ப லாஸ் ஆனது எவ்வளவு? எங்களுக்கு இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டா வரதானது எவ்வளவு லிட்டர்ஸ்? 9000 liters. அப்ப எங்களுக்கு வந்த அவுட்புட் 90%. அது கிளியரா? டவுட் இருக்கா அதுல? இல்ல அப்ப எங்களுக்கு வந்த அவுட்புட் எவ்வளவு பெர்சன்டேஜ்? 90%. அந்த 90% தான் எவ்வளவு? 9000 liters.
அப்ப ஸோ அது 100க்கு 10% லாஸ் எவ்வளோன்னு பார்க்க என்ன செய்யறோம் 90 டிவைட் பண்ணி 10 மல்டிப்ளை பண்ண அவ்வளோ வரும் 9. வருதா இல்லையா 1000 கிளியரா இது ஓகே க்ளோடியா ஓகே Yes, sir. ஓகே அப்ப அங்க டோட்டலா அப்ப நாங்க எவ்வளவு செய்திருப்போம் 10,000 யூனிட் செய்திருப்போம் 10,000 liters செய்திருப்போம் இவ்வளவு தேவைப்பட்டிருக்கு total required input of liquid எவ்வளவு 10,000 clear clear Awesome. ஓகே அதோட என்ன செய்றோம் க்ளோசிங் இன்வென்டரிய கழிக்கிறது என்ன செய்றோம் கூட்டுறோம் டிடக்ட் பண்றதை ஆட் பண்றோம் ஓப்பனிங் இன்வென்டரி என்ன செய்றோம் ஆட் பண்றது என்ன செய்றோம் டிடக்ட் பண்றோம் கிளியரா அப்ப உங்களுக்கு எவ்வளவு required purchase of liquid in 9,700 clear okay okay இது யாருக்கு இதுல டவுட் இருக்கா No. and Gloria Shashmita Nilanjini Yes. okay clear Yeah. okay அப்ப நான் நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்றேன் லாஸ்டா என்ன பாத்துறாங்க Type of budget. இன்னைக்கு நான் மோஸ்ட்லி எல்லா ஸ்லைட்ஸும் அப்லோட் பண்ணிடுவேன் இன்னைக்கு ஈவினிங் அது நாளைக்கு மாதிரி ஃபுல்லா அப்லோட் பண்ணிடுவேன் தேவையான மிஸ் பண்ண எல்லாத்தையும் எடுத்துருங்க ஓகே கடைசி என்ன பட்ஜெட் பாத்துறாங்க ஜீரோ பேஸ் பட்ஜெட்டாமா பார்ட்டிசிபேட்டிவ் பார்ட்டிசிபேட்டிவ் பட்ஜெட் தான் சார் அத பார்க்கணும் இன்னைக்கு பார்த்துட்டோம் ஓகே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம் ஓ ஓகே ஓகே சோ ஒரு பட்ஜெட்ல வந்து என்னென்ன டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுவோம் இது பார்த்துட்டோமா இந்த ஸ்லைட் இல்ல சார் பார்க்கல okay in the budgetary style of budgeting there are certain specific terminologies used okay first one is budgeting committee a committee that oversees and coordinate and administrative the budgetary preparation and but budgetary committee will not prepare the budget clear அதாவது budgetary preparations ஓவராலா பார்ப்பாங்க இவங்க சரி budgetary committeeன்றது கோஆர்டினேட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணி இது நடக்குதா இந்த பட்ஜெட் ப்ராசஸ் நடக்குதான்றது வந்து ஓவர்சீஸ் பண்ணி பார்ப்பாங்களே ஒழிய பட் அவங்க பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க கிளியரா பட் பட்ஜெட்ரி கமிட்டி வில் நாட் ப்ரிப்பேர் த பட்ஜெட் ஓகே அதான் சொல்றீங்கன்னா பட்ஜெட்டிங் கமிட்டி பட்ஜெட் மெனுவல்ன்றது சொன்னீங்கன்னா a set of documents contain the information of budgetary preparation, recording used, relevant responsible parties, timelines, and etc. இதெல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதா என்ன சொல்றது budgetary manual ன்னு சொல்லுவோம் okay next is a budgetary holders means யார் who are the persons are responsible for achieving their own budget அப்ப யார் அந்த பட்ஜெட் அச்சீவ் பண்றதுக்கான ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ் யாரோ அதைத்தான் சொல்லுவோம் என்னது பட்ஜெட்டிங் ஹோல்டர்ஸ்னு சொல்லுவோம் ஓகே a term used to describe managers who are responsible for achieving their own budget clear next is a budgetary slack நான் ஆல்ரெடி சொல்லி தருவாங்க ஸ்லாக்ன்னு சொன்னா என்னது எங்களுக்கு வர பட்ஜெட் செய்யறனே தான் எங்களோட இன்கம்லும் பார்க்க எக்ஸ்பென்சஸ கூட்டி காட்டுறது எங்களுக்கு இன்கம் இருக்கு பட்ஜெட்ல சேல்ஸ் ரெவன்யூ இருக்கும் எக்ஸ்பென்சஸும் இருக்கு அப்ப எங்களுக்கு வர சேல்ஸ் ரெவன்யூ பார்க்க எக்ஸ்பென்சஸ் என்ன செய்யறது கூட்டி காட்டினா பட்ஜெட் என்ன நடக்கும் பட்ஜெட் டெபிசிட்டா வரும் ஓகே விளைஞ்சா காஸ்ட கூட காட்டினா பட்ஜெட் என்ன நடக்கும் டெபிசிட்டா வரும் அப்ப இப்படி செய்தா அதை சொல்லுவாங்க என்னது பட்ஜெட்ரி ஸ்லாக்ன்னு சொல்லுவோம் கிளியரா okay the budget holders preparing their own budgets and making it easy to achieve is known as budgetary
slag. This is a padding and slow padding. The low revenue, high cost. The deliberate overestimation of cost and underestimation of revenue in a budget. Clear? I will clear. Okay. அப்ப இதுதான் சொல்ல என்னது budgetary slack ன்னு சொல்லுவோம். Okay. Okay. Good morning, Mahesh. Good morning, sir. Okay. Last class கொடுத்த questions செய்தாச்சு. Okay. என்ன ஆன்சர் சொன்ன? Yes, sir. Claudia Shashmita? Yes. Ilangani? Okay. Okay, change பண்ணவா slides? Okay. Okay. Next is a top-down budget or imposed budgeting என்று சொல்லுவோம். Top-down or imposed budgeting means இப்போ normally இது என்னன்னு பார்த்தீங்கன்னா top to the bottom budget prepare பண்ணுவோம். யார் இந்த budget prepare பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா who are the responsible for the budget is higher authorities in the organization. For example, higher authority யாருன்னு பார்த்தீங்கன்னா CEO, strategic decision makers. இப்போ இவங்கள தான் சொல்லுவாங்க என்ன டாப் லெவல் டிசிஷன் மேக்கர்ஸ். அப்போ அவங்க பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணி லோ லெவல்ல இருக்க ஆட்களுக்கு பட்ஜெட்டை டெலிகேட் பண்ணி விடுவாங்க. அப்போ இதுதான் சொல்லுவாங்க டாப் டவுன் பட்ஜெட்டிங்னு சொல்லுவோம். ஓகே, கிளியரா? Okay, top down budgeting means for example the top management of the organizations is preparing the budget. So இதுல இருக்க main advantage என்னன்னு பாத்தீங்கன்னா more experience of top management leading to better budgeting, overall long term view in incorporated to the budget, and less times less money and conflicts. இதெல்லாம் வந்து என்ன இருக்கு low levelல இருக்கு. For more experience of top management leading to better budget. இப்போ இதுல வந்து top level of management ஒரு organization வந்து 3 levels இருக்கு. Operational level, managerial level, strategic level. அப்ப இதுல strategic level தான் என்ன சொல்லுவோம் top level management ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப CEO, directors, அப்ப இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க top level managementல இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து என்ன செய்வாங்க பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணி லோ லெவலுக்கு வந்து என்ன செய்வாங்க கொடுக்கறது தான் சொல்றேன். என்ன சொல்றது டாப் டவுன் பட்ஜெட்டிங்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இதுல இருக்க அட்வான்டேஜ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டாப் மேனேஜ்மெண்ட் லீடிங் டு பெட்டர் பட்ஜெட்டிங் அண்ட் ஓவரால் லாங் டேர்ம் வியூஸ் இன்கார்பரேட் டு த பட்ஜெட். அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் லாங் டேர்ம் வியூ வந்து இன்கார்பரேட்டட் ஆயிருக்கும். அண்ட் லெஸ் டைம், மோர் மணி, லெஸ் மணி அண்ட் கான்ஃபிளிக்ஸ் வந்து என்ன செய்யும் லோ லெவல்ல இருக்கு. ஓகே, இதுல இருக்க மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல லோ லெவல் மேனேஜ்மெண்ட் இருக்கா இல்லையா? அப்ப லோ லெவல் மேனேஜ்மெண்ட் ஐடியாஸ் இன்புட் எல்லாம் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, பிளானிங்ல எடுக்க மாட்டாங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இப்ப லோ லெவல்லே மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஓகே, லோ லெவல் மேனேஜர்ஸ் இதை பாருங்க, மார்க்கெட்டிங் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், ஃபைனான்சியல் கண்ட்ரோலர், கேஷியர், மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர், மேனுஃபேக்சரிங் மேனேஜர் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப இவங்களோட ஐடியாஸை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்ப இதால என்ன நடக்கும்னு சொன்னா டிமோட்டிவேட்டட் லோவர் மேனேஜ்மெண்ட் வித் நோ இன்புட் டேக்கன் ஃபார் பிளானிங். அப்ப அவங்களுடைய ஐடியாஸ் எடுக்க அப்படியே அவங்க டிமோட்டிவேட்டட் ஆகலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் கிளியர்? Demotivated lower management with no input taken for planning. With top management is being involved in day-to-day operation, unrealistic budget preparation. For example, பாத்தீங்கன்னு சொன்னா day-to-day activity operations யார் செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா low level management தான் செய்வாங்க. இப்ப day-to-day activity operations செய்யறாக்கள் யாரு? low level management. அப்ப அந்த லோ லெவல் மேனேஜ்மெண்ட் இன்புட் ஐடியாஸ் வந்து கன்சிடர் பண்ணணும் பட்ஜெட்ல. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த டெய்லி ஆப்ரேஷன்ஸ் என்ன நடக்குதுன்னு தெரியும்.
ஓகே. அப்ப இதுல டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் தான் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்றபடியால லோ லெவல் மேனேஜ்மெண்ட் ஐடியாஸ் வந்து பட்ஜெட் ப்ரிப்பரேஷன்ஸ்ல இருக்காது. With top management is not being involved in day-to-day operations, unrealistic budget prepared. Next ஒரு disadvantages இருக்கு என்னன்னு சொன்னா lack of time available to top level management for strategic planning with budgetary planning undertaken. இப்போ ஒரு lack of time ஒன்று இருக்கு. இப்போ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா strategic planning with budgetary planning செய்யற நேரம் அவங்களுக்கு ஒரு lack of டைம்க்கு வந்து காணாம இருக்கலாம். ஏன்னு சொன்னா குறிப்பிட்ட ஒரு டைமிங்குள்ள ஃபுல்லா எல்லாத்தையுமே முடிக்கணும். அதை முடிச்சு என்ன செய்யணும், லோ லெவலுக்கு வந்து சப்மிட் பண்ணணும். அப்ப அது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். The lack of time available to top level for strategic planning with budgetary planning undertaken. Okay, clear? அப்ப இதெல்லாம் வந்து disadvantages. இப்போ the Chartered Institute of Management terminology defines impose budgeting as a budget allowance which is set without permitting the unlimited ultimate budget holder to have the opportunity to participate in the budgetary process. The ultimate budget holder means who are the persons responsible for preparing the budget. Okay, it's mean the budget holder. So who are the person is responsible for the budget in the top down? CEO or directors. Okay, the budget allowance which is set without permitting the ultimate budget holder to have the opportunity to participate in the budgeting process. The top management of the organizations is preparing these budgets. Okay, top to down or top down budgets. Okay, this is called as a top down budgeting. So இப்போ நான் சொன்ன advantages disadvantages இதுல சொல்லியிருக்காங்க. Okay, clear? Are you all clear? Okay, are you all clear? Yes. Okay. Okay, அப்ப இதை எழுதிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்ல இருந்து கால்குலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இதை எழுதிக்கோங்க. Finished? Okay. Can I change the slide? Yes, sir. Shashmita, Nilanji. Anushka. Anushka. Okay, change பண்றேன். Please try it. எழுதிக்கோங்க.
Okay, change பண்ணவா? No, sir. Okay. Okay, next one is budgetary control. Okay, இப்போ budgetary controlல என்னென்ன variances இருக்கு? Okay, நாங்க பார்த்தோம்னு சொன்னா normally the budget means the estimation. Budget means the estimations. Once the budget have been set, they can be used for control. Budgetary control is achieved by comparing the actual results with budgets. The difference are the calculated as variances, and management actions may be taken to investigate and the correct variances if necessary or appropriate. So for example, நான் பட்ஜெட்டை வந்து நான் செட் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வரும். இப்போ மேபி நான் பட்ஜெட் பண்ணதுல பார்க்க ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வந்து ஓவரா வந்திருக்கலாம், கூட வந்திருக்கலாம். இப்போ நான் வச்சிரும் இப்போ பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் பண்ற நேரம் அப்போ இந்த கஷ்டங்களுக்கு வரும், இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் என்ன சொல்லி நான் டிசைட் பண்ணி இருந்திருப்பேன். கிளியரா? இப்ப எலக்ட்ரிசிட்டி பில் இவ்வளவு வரப்போகுது, டெலிஃபோன் பில் இவ்வளவு, ஸ்டாஃப் சேலரி இவ்வளவு. அப்ப இதெல்லாம் வந்து சிலதில் பிக்ஸ்டு, சிலது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுல பார்க்க சில ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வந்து கூட வந்திருக்கலாம். அப்ப நாங்கள் பட்ஜெட் பண்ணதுல பார்க்க ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் ஆக்சுவல் காஸ்ட் வந்து கூட வந்துச்சுன்னு சொன்னோம். இது சொல்லுவோம் என்னது அட்வர்ஸ் வேரியன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வேரியன்ஸ் மீன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கும் ஆக்சுவல் ரிசல்ட்ஸுக்கு முடியாத டிஃபரன்ஸ். ஓகே, பட்ஜெட்டுக்கு ஆக்சுவல் ரிசல்ட்ஸ்க்குமான டிஃபரெண்டா தான் சொல்லுவோம் என்னது வேரியன்ஸ். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கும் நாங்க பட்ஜெட் பண்ணதுக்கும் ஆக்சுவல் ரிசல்ட்ஸுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் தான் சொல்லுவோம் என்ன வேரியன்ஸ். ஓ வேரியன்ஸ் சொல்லுவோம். ஓகே, வேரியன்ஸ் மீன் என்னது ஆக்சுவல் ரிசல்ட்ஸுக்கும் பட்ஜெட்டுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ். அப்ப ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் பார்க்க நாங்க பட்ஜெட் பண்ண ரிசல்ட்ஸ் பார்க்க எப்பயுமே நாங்க பட்ஜெட் பண்ணதோட தான் கம்பேர் பண்ணணும். ஓகே, இப்போ நாங்க பட்ஜெட் பண்ணிருக்கோம் காஸ்ட் இவ்வளவு வரும்னு சொல்லி, பட் உங்களுக்கு ஆக்சுவலா காஸ்ட் கூட வந்துச்சுன்னு சொன்னா நாங்க பட்ஜெட் பண்ணதுல பார்க்க காஸ்ட் கூட வந்துச்சுன்னு சொன்னா இதை சொல்லுவோம் அட்வர்ஸ் வேரியன்ஸ் சொல்லுவோம். ஓகே, இஃப் த costs are higher or revenue are lower than the budget, then the difference in an adverse variance. Clear? இப்போ நாங்க பட்ஜெட் பண்ணதுல பார்க்க ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வந்து காஸ்ட் கூட வந்துச்சுன்னா இதை சொல்லுவாங்கன்னா அட்வர்ஸ். நாங்க பட்ஜெட் பண்ண ரெவன்யூலும் பார்க்க எங்களுக்கு லோவான ரெவன்யூ கிடைச்சிச்சுனால சொல்லுவாங்க அட்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். கிளியர்? அதே மாதிரி ஃபேவரபிள். ஃபேவரபிள் மீன் என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னா நாங்க பட்ஜெட் பண்ணதுல பார்க்க காஸ்ட் வந்து குறைவா வந்திருக்கு. இப்ப அதாவது இப்ப பட்ஜெட் பண்ணிருக்கோம் இவ்வளவு காஸ்ட் தான் வரும்னு சொல்லி, சேலரிஸ் இவ்வளவு, எக்ஸ்பென்சஸ் இவ்வளவுதான் வரும்னு காஸ்ட்டுக்கு பட்ஜெட் பண்ணிருக்கோம், ஒரு 5 lakhs வரும்னு சொல்லி. எங்களுக்கு நாங்க நல்லா கண்ட்ரோல் பண்ணபடியால எங்களுக்கு வந்து காசு செலவாகிறது, கேஷ் அவுட் ஆகிறது குறைஞ்சிருக்குன்னு சொன்னா, காஸ்டால எங்களுக்கு குறைச்சிருக்கோம்னு சொன்னா அது சொல்லுவாங்க ஃபேவரபிள்னு சொல்லுவாங்க. நாங்க பட்ஜெட் பண்ணதுன்னு பார்க்க ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் குறைவா வந்துச்சுன்னு சொன்னா, ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் குறைவா வந்துச்சுன்னு சொன்னா அதை சொல்லுவாங்க ஃபேவரபிள். ஓகே, நாங்க பட்ஜெட் பண்ண ரெவன்யூலும் பார்க்க உங்களுக்கு கூடவான ரெவன்யூ கிடைச்சாலும் அது என்ன சொல்லுவோம் ஃபேவரபிள்னு சொல்லுவோம். ஆல் கிளியர்? ஆல் கிளியர்? ஓகே, who is the Galaxy Tab S2? Okay, are you clear? Yes, sir. Yes, sir. டவுட் இருக்கா? இதுல நல்லா இதுல டவுட்டா இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இது உங்களுக்கு அவங்களுக்கு நெக்ஸ்ட்டுக்கு தேவை. ஓகே, Yes. ஏன்னா இதை வச்சுதான் பேஸ் பண்ணி தான் அவங்களோட கால்குலேஷன்ஸ் தான் வரப்போகுது. தனுஷ்காந்துக்கு விளங்கிச்சு? ஓ சார் விளங்கிச்சு. இளங்கனி, Yes, sir. நிலாஞ்சினி, ஹலோ ஹலோ, விளங்கிச்சு சார். ஓகே ஓகே Okay. Okay, next is the budget center. Budget center
as a section of entity for which control may be exercised through the prepared budget. அப்ப நான் ப்ரிப்பேர் பண்ண பட்ஜெட் ஊடாவே எங்க நான் கண்ட்ரோல் பண்ணாமன்னு சொன்னா கண்ட்ரோல் பண்ண அதாவது பட்ஜெட்ஸை கண்ட்ரோல் பண்ற சென்டர்ஸ் தான் சொல்லுவேன் பட்ஜெட் சென்டர்ஸ் as a section of an entity for which control may be exercised through the prepared budget. Okay, it's called as a budget center. Okay. Next. Okay, there are four classification for responsible centers depending on what managers of centers has the responsibility. What the managers of the centers has the responsibility. There are basically four cost centers. The managers is responsible for operating cost. The revenue center, manager is responsible for revenue. Profit center, manager is responsible for the operating and revenue and the resulting of profit. The investment center, the manager is responsible for profit and the return on any investment made. இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா இப்போ காஸ்ட் சென்டர்ஸ் பட்ஜெட் சென்டர்ஸ்ல 4 சென்டர்ஸ் பேசிக்கா இருக்குது காஸ்ட் சென்டர்ஸ் சொல்லி இருக்கு. அப்ப அவர் என்னதை பாப்பாருன்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் காஸ்ட். அப்ப காஸ்ட்களை கண்ட்ரோல் பண்றது, அப்ப காஸ்ட்கள் கூடவா போகாம இருக்கிறத பாக்குறதா யாரு? காஸ்ட் சென்டர்ஸ்ல வேலையா இருக்கு. தென் ரெவன்யூ சென்டர்ஸ், அப்ப ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்றது, ரெவன்யூ குறைய விடாம வைக்கிறது. அப்ப இந்த வேலையை செய்யறதா யாரு? இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெவன்யூ சென்டர்ஸ். ப்ராஃபிட் சென்டர்ஸ் மீன் ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ மைனஸ் காஸ்ட். அப்ப இதுல இருந்து ரெவன்யூ மைனஸ் காஸ்ட் ப்ராஃபிட். அப்ப ப்ராஃபிட்டை மேக் பண்றதுக்கான ரெஸ்பான்சிபிள் யாருக்கு இருக்குன்னு சொன்னா இந்த மேனேஜர்ஸுக்கு தான். ப்ராஃபிட் சென்டர்ஸ், manager is responsible for operating cost and revenue and the resulting profit. அப்ப இது ரெண்டுக்குமே பொறுப்பா இருப்பார் மெயினா, கிளியரா ரெஸ்பான்சிபிளா இருப்பார். Then the investment centers mean manager is responsible for profit and the return on any investment made. என்ன இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்காங்களோ அதுக்கான ப்ராஃபிட்டை மேக் பண்றதுல அவருக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்கு. அதுதான் யார்கிட்ட வேலை? இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் ரிப்போர்ட்ஸ். இது எல்லாமே நாங்க இனி படிக்க போறோம். ஓகே, எப்படி கண்ட்ரோல் ரிப்போர்ட் செய்யறது இப்ப இனி வரப்போறது எல்லாமே. ஓகே, if managers are used to budgets to control their effectively, they must receive regular control information. The budgetary reporting system should ideally be based on the exception principle, which means that the management attention is focused on those areas where the performance is significantly different from budget. Subsidiary information could be provided on those items which are not in line with the budget. Okay, என்னென்ன பட்ஜெட்ல நான் ஃபோக்கஸ் பண்ணணும், என்னென்ன மெயின் ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணணும், எந்தெந்த வேரியன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், அது எல்லாமே பட்ஜெட்ரி கண்ட்ரோல் ரிப்போர்ட்ஸ்ல இருக்குது. இப்போ நாங்கள் இங்கெல்லாம் படிக்க போறோம் அப்படி பட்ஜெட்ரி கண்ட்ரோல் ரிப்போர்ட் பாஸ் செய்யறது, பட்ஜெட் ப்ராஃபிட்ல இருந்து அப்படி ஆக்சுவல் ப்ராஃபிட்டுக்கு போறது. ஓகே, இது எல்லாமே இருக்குது. ஓகே, அப்ப இது உங்களோட பேசிக்ஸ் லெவல்ல இருக்கும். அடுத்தடுத்த லெவல்ல நான் மிச்சது எப்படி அந்த ஃபுல் கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம் இது நான் சொல்லி தருவேன். ஓகே, அப்ப பட்ஜெட்ரி கண்ட்ரோல் ரிப்போர்ட் then is the attribute of budgetary control reports or budgetary control reports எப்படி இருக்கணும். The budgetary control report should be the timely இருக்கணும், within the time frame க்குள்ள முடிச்சிருக்கோம். The accurate information relevant to the recipient and the communicate to the correct manager. Many control reports also segregate controllable and non-controllable cost. For example, பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மெனி கண்ட்ரோல் ரிப்போர்ட்ஸை பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காஸ்டும் நான் கண்ட்ரோலபிள் காஸ்டும் இருக்கு. And the revenue, that is the cost and the revenue over which managers can exercise control are highlighted separately in the reports from those over which they have no control. Okay, இப்போ நாங்கள் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். சம்டைம்ஸ் எங்களால் கண்ட்ரோல் பண்ணலாம் போயிடுச்சுன்னு ஹைலைட் பண்ண கண்ட்ரோல் பண்ணலாம் போயிடுச்சுன்னு சொன்னா பட்ஜெட் கண்ட்ரோல் ரிப்போர்ட் செய்யறதுல வேலை இல்லை. Okay, a number of accounting packages have the facility to record actual and the budget details
against each account code for each budget center. அப்ப ஒவ்வொரு பட்ஜெட் சென்டர்லயும் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யூனிசெஃப் எல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு பட்ஜெட் சென்டர்ஸ் டிவைட் பண்ணிருப்பாங்க. இப்போ ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்னா அந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கோட் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவ்வளவுதான் உங்களோட இந்த இயருக்கான பட்ஜெட் அல்லது இந்த மந்த்துக்கான பட்ஜெட் சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். நான் பார்த்தோம் தானே, ரோலிங் பட்ஜெட், பார்ட்டிசிபேட்டிவ் பட்ஜெட், ஃபிக்ஸ்ட் பட்ஜெட், இப்படி எல்லாம் எனக்கு பட்ஜெட் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு டைப் பட்ஜெட் என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அப்ப எவ்ரி மந்த்துக்கும் ஒவ்வொரு பட்ஜெட் செய்வாங்க. அப்ப மந்த்துக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இவ்வளவுன்னு சொல்லி அலோகேட் பண்ணிடுவாங்க. ஓகே, அலோகேட் பண்ண அப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பர்சன் போனாலே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஒரு ஐடி காய் ஒரு ஆள் போயிட்டு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்க காயின் ஹெல்ப் வந்து எப்பயுமே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் தேவைதானே. அப்போ ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் போறாருன்னு சொன்னா அவர் போய் செய்யற அந்த அவருக்கான பேமெண்ட் வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் பே பண்ணணும். அப்ப என்ன செய்யணும், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி அலோகேட் பண்ணதுல இருந்து டிடக்ட் பண்ணி அங்க ஆட் பண்ணுவாங்க. ஓகே, அப்ப இப்படித்தான் அவங்களோட ப்ரோசஸ் நடக்கும். இருந்துட்டு ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது இவங்க செய்து கொடுக்க வேண்டி இருக்குன்னு சொன்னா மற்ற ஆக்களுக்கு, அப்போ ஒரு பேப்பர் அல்லது ஸ்டெப்லர் ஒரு ஆள் வாங்குறாங்கன்னு சொன்னா ஸ்டெப்லரோ பேப்பரோ ஒரு பாட்டில் ஏப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து ஐடி காய்ஸே இல்லை. அப்ப இவங்கள்ட்ட இருந்து அவங்க வாங்கி எடுக்கிறாங்கன்னு சொன்னா ஐடி காய்ஸ் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வாங்கி எடுக்கிறாங்கன்னா அதுக்கான பேமெண்ட்டை யார் பே பண்ணி தான் எடுக்கும். கிளியரா? அப்போ ஆல்ரெடி பட்ஜெட்ல அலோகேட் பண்ணிருப்பாங்க தானே. அப்ப அதுல பே பண்ணி அப்ப இப்படிதான் அவங்களோட இதுகள் போகும். ஏன் இது செய்யறேன்னு சொன்னா, பட்ஜெட் பண்றேன்னு சொன்னா எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்றது. கிளியர்? எக்ஸ்பென்சஸ் control பண்றதுக்கு. The number of accounting packages have the facility to record the actual and the budget details against each account code for each budget center. These may then be printed in the form of report. Okay, okay, clear? Next calculations part வரப்போகுது. Okay, the budget இப்ப okay, அதுக்கு முதல்ல இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண இது வரைக்கும் எழுதிக்கோங்க. Okay, budgetary control. Okay, clear? Doubts irukka? No sir. No sir. Doubts irundha kelunga. illa yaru Nilanjini? Next calculations ah poporom. Doubt irukka yarukadu? Nilanjini கேக்குதா? விட்டு விட்டு கேக்குது சார். உங்களோட நெட்வொர்க்கா பாத்துக்கோங்க. கொஞ்சம் கிளியரா மெட்டாக்களுக்கு அப்படியே இருக்கு இல்ல தானே? இல்ல சார். Okay, please write down.
Can I change the slide? நோ சார் கொஞ்சம் இருங்க. ஓகே, எழுதுங்க.
Okay. So next is a fixed and flex budget. Okay. Next is a fixed and the flex budget. Okay. So planning is done with the forecasted information. The planning is forecasted information, and controlling is done at the end of the period with the actual information being compared with the plan. In many cases, the circumstances have changed drastically during the period even we are using the flex budget. The information generated is likely to be create more conflicts than the act as the usual information. For example, பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் செய்வோம். பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் செய்யற நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா பர்டிகுலர் ஒரு லெவலுக்கு தான் செய்வோம். ஓகே. So when managers are comparing the actual results with the budgeted for a period, it is important to ensure that they are making a valid comparison. Okay, these use of flexible budget can help to ensure the actual results are monitored against the realistic targets. Okay, இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த flex budget என்னன்னு பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நாங்க பட்ஜெட் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்றோம். பாருங்க இதுல இந்த क्वेश्चंस படி செய்திருக்காங்க. பட்ஜெட் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் பட் வேரியன்ஸ். ஓகே, இப்போ பாருங்க பட்ஜெட் பண்ணிருக்காங்க அவ்வளவுக்கு 1200 யூனிட்ஸ்க்கு பட்ஜெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க 1200, பட் ஆக்சுவலா யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க அவ்வளவு 1000 யூனிட்ஸ். ஓகே, அப்ப 1200 யூனிட்ஸ்க்கு வந்த காஸ்ட்கள் தான் என்னது இதுகளா இருக்கு. கிளியரா? இப்போ பாத்தீங்கன்னா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட், செல்லிங் ஓவர்ஹெட், இது எல்லாமே வந்தது என்ன இந்த 1200 யூனிட்ஸ்க்கு. பட் எங்களுக்கு வந்து ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வந்து என்ன இருக்கு இவ்வளவு காஸ்ட் வந்துருக்கு. ஓகே, இப்ப பாருங்க நாங்க பட்ஜெட் பண்ணிருக்கோம் டைரக்ட் மெட்டீரியல் வந்து 9200, பட் எங்களுக்கு வந்து ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வந்து என்னது 16490. ஸோ எங்களுக்கு இது என்னது நாங்க பட்ஜெட் பண்ணதுன்னு பார்க்க ஆக்சுவல் என்ன இருக்கு குறைவா இருக்கு. ஸோ இது ஆர்கனைசேஷனுக்கு என்ன ஃபேவரபிள். கிளியரா? காஸ்ட் சேவிங்ஸா இருக்கா இல்லையா? பாருங்க இந்த உங்களுக்கு வர காஸ்ட்லும் பார்க்க கூட வர காஸ்ட்லும் பார்க்க எங்களுக்கு என்ன என்னது குறை வந்திருக்கு. பிகாஸ் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நாங்க ப்ரொடியூஸ் பண்ண அளவு என்னது குறைவு, அதால எங்களுக்கு என்ன வந்திருக்கு ஸோ குறைவா வந்திருக்கு. கிளியரா? ஸோ நாங்க பட்ஜெட் பண்ணியிருக்கோம் 1200 யூனிட்டுக்கு, பட் நாங்க ப்ரொடியூஸ் ஆக்சுவலா பண்ணது 1000 யூனிட். கிளியர்? அதே மாதிரி டைரக்ட் லேபர் பாருங்க எங்களுக்கு வந்தது 13,200 யூனிட்ஸுக்கு, பட் எங்களுக்கு 1000 யூனிட்ஸுக்கு 12,380 வந்துட்டு. கிளியர்? அப்ப எங்களுக்கு ஃபேவரபிள் தான், பட் இது ஆக்சுவலா கம்பேர் பண்ண முடியுமாண்டா முடியாது. இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அப்ப ஸோ நாங்க பட்ஜெட் பண்ண இந்த யூனிட்ஸ் இருக்குதா இல்லையா? இப்ப பாருங்க ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் நாங்க பட்ஜெட் பண்ணிருக்கோம் 24,200 யூனிட்ஸுக்கு. ஸோ அப்ப எங்களுக்கு 1000 யூனிட்ஸுக்கு எவ்வளவு ஆக்சுவலா பட்ஜெட் வந்திருக்கும் என்றது நாங்க பார்க்கணும். பட் எங்களுக்கு ஆக்சுவலா எவ்வளவு வந்திருக்கு, பட் நாங்க பட்ஜெட் பண்ணியிருந்தா 1000 யூனிட்ஸுக்கு எவ்வளவு வந்திருக்கு என்றதை பார்க்கறதா சொல்றது ஃபிளெக்ஸ் பட்ஜெட். கிளியரா? இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் இப்ப பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 24,000 இருக்கு. அப்ப 24,000 எங்களுக்கு ஓவர் ஹெட்ஸ் வந்திருக்கு. சரியா? ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் 24,000 எங்களுக்கு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 24,000 ஓவர் ஹெட்ஸ் வந்திருக்கு ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட். நாங்க பட் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் எவ்வளவு 1200. அப்ப 24,000 நான் இப்ப என்ன செய்யறேன் 24,000 1200 டிவைட் பண்ணா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு காஸ்ட்ன்றது வருமா இல்லையா? வேரியபிள் ஓவர் ஹெட் எவ்வளவு வரும். அப்ப இதால சும்மா டிவைட் பண்ணா எனக்கு வருது 20 ருபீஸா சம்திங் 20 ருபீஸ் வருது. அப்போ ஒரு யூனிட் நான் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு வர்ற ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் எவ்வளவு 20 ருபீஸ். அது எப்படி கண்டென்ட் 24,000 divided by 1,200 units. அப்ப டிவைட் பண்ண அவ்வளவு வரப்போகுது 20,000. So 20 rupees வரப்போகுது per unit. Per unit production overhead அவ்வளவு 20 rupees. பட் ஸோ எனக்கு 1000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ண அவ்வளவு வரணும். ஆக்சுவலான்னு பாத்தீங்கன்னு சொன்னா 20,000 தான் ஆக்சுவலா வந்திருக்கும். ஓகே, are you clear? Are you clear? Right. Hello, are you clear? Yes, sir. இப்ப பாருங்க ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் 24,000 இருக்குது.
அத 1200 யூனிட்ஸா டிவைட் பண்ணா எனக்கு வர வேண்டிய ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் per யூனிட் எவ்வளவு 20 rupees தான் இந்த பட்ஜெட் படி பார்த்தா. ஸோ நான் 1000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணேன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு வரணும்? ஒரு யூனிட்டுக்கு 20 rupees படி 1000 யூனிட்ஸுக்கு எவ்வளவு வரணும்? 50,000 தான் வரும். பட் எனக்கு வந்திருக்க ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் என்னது? 20. 24,000. இது ரியலிஸ்டிக்கா? இது ரியலிஸ்டிக்கான இன்ஃபர்மேஷனா? இதான் இப்ப அப்ப எங்க பட்ஜெட் ப்ரிப்பரேஷன்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து இருக்கு. கிளியரா? அப்ப அதுக்கான நான் யூஸ் பண்ண போறது என்னது? ஃப்ளெக்ஸ் பட்ஜெட். கிளியர்? ஓகே Okay. சரிங்க, விளங்கிச்சா? தனுஷ்காந்த், மகேஸ்வரன், Okay. தனுஷ்காந்துக்கு விளங்கிச்சா? பட் தனுஷ்காந்த் விளங்குதா விளங்கல? கேளுங்க டவுட். விளங்கிச்சா? கிளியர் இல்ல சவுண்ட். சொல்லுங்க தனுஷ்காந்த். பட் விளங்கிச்சா? ஓகே. தென் பாத்தீங்கன்னா செல்லிங் ஓவர்ஹெட். செல்லிங் ஓவர்ஹெட் எங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு? 16,400 வந்து பட்ஜெட் 1200 யூனிட்க்கு வந்திருக்கு. பட் ஆக்சுவலா எங்களுக்கு 1000 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு வந்துச்சு? 16,200 வந்து. ஸோ அப்ப நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன். பட் ஆனா இது இவ்வளவுமே வந்து நான் உண்மையா கம்பேர் பண்ணணும் என்ன? பட்ஜெட் பண்ணிருக்கேன் 1200 யூனிட்ஸ். பட் ஆக்சுவலா வந்திருக்கு நான் இவ்வளவு செய்யிருக்கேன் 1000. அப்ப இவங்களை கம்பேர் பண்ண முடியுமா? கம்பேர் பண்ண முடியுமா? கம்பேர் பண்ணல. அப்ப நானும் என்ன செய்யணும்? அப்ப 1000 யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். இந்த பட்ஜெட் ரிசல்ட்ஸ் என்ன செய்யணும்? 1000 யூனிட்டுக்கு நான் பட்ஜெட் பண்ணணும். கிளியரா? அப்பதான் நான் கம்பேர் பண்றது சரியா இல்லையா ஆக்சுவலான கம்பேரிசன் கிடைக்கும். ஓகே, நான் உண்மையா வந்து நான் பட்ஜெட் பண்ணிருக்கேன் 1200 யூனிட்டுக்கு. அதுக்கு வந்த கொஸ்ட்கள் தான் இது போல. பட் ஆக்சுவலான ரிசல்ட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணது எவ்வளவு? 1000 யூனிட். ஓகே, அப்ப 1000 யூனிட்டுக்கு வந்து ஆக்சுவல் காஸ்ட் தான் இது. அப்ப இதையும் நான் கம்பேர் பண்ணலுமா? பட்ஜெட்டை இந்த பட்ஜெட்டையும் ஆக்சுவலி கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. அது 1200 யூனிட்டுக்கு செய்தது, இது 1000 யூனிட்டுக்கு ஆக்சுவலா வந்து. அப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த 1200 யூனிட்ஸ் இருக்குதா இல்லையா? இப்படி பட்ஜெட் பண்ணிருக்குதானே. 1200 யூனிட்ஸுக்கு பட்ஜெட் பண்ண மாதிரி 1000 யூனிட்டுக்கு பட்ஜெட் பண்ணலாமா இல்லையா? பண்ணலாம். அதுக்கு பிறகு நாங்க மேக்கிங் த கம்பேரிசன் 1000 யூனிட்ஸையும் 1000 யூனிட்ஸையும் கம்பேர் பண்ணா எங்களுக்கு வேரியன்ஸ் ஈஸியா பார்க்கலுமா இல்லையா? பார்க்கலாம். ஓகே ஓகே. க்ளோரியா விளங்குதா? எஸ் சார். சஷ்மிதா, இப்ப நான் சொல்ல போற கான்செப்ட் உங்களுக்கு விளங்கிச்சா? இளங்கனி ஓகே, இளங்கனிக்கு விளங்குதா? ஓகே. நிலாஞ்சினி, மகேஷ், Yes, sir. ஓகே. ஓகே, ஸோ அப்ப நான் ஃப்ளெக்ஸ் பட்ஜெட் செய்ய போறேன். இதுக்கு தான் இந்த யூஸ் ஆஃப் ஃப்ளெக்ஸ் பட்ஜெட் கேன் ஹெல்ப் டு என்ஷூர் த ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் ஆர் மானிட்டர்ட் அகைன்ஸ்ட் ரியலிஸ்டிக் டார்கெட்ஸ். ஸோ illustration 3, the flex budget. A company manufactures single product and the following data show the actual results for cost for the month of April compared with the budgeted figures. This is the budgeted numbers. These are the budgeted numbers and the actual results. This is the variance. Okay, அப்ப யூனிட்ஸ் பட்ஜெட் பண்ணிருக்கவுல 1200, பட் ஆக்சுவலா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு 1000. டைரக்ட் மெட்டீரியல் 1200 யூனிட்டுக்கு வந்து டைரக்ட் மெட்டீரியல் தான் இது போல. இது ஆக்சுவலா 1000க்கு வந்து. அப்ப இதுல வச்சு வேரியன்ஸ் பண்ணிருக்கான். வேரியன்ஸ் பாருங்க, சம்டைம்ஸ் வந்து பிராக்கெட்ல காட்டிருக்காங்க. இட் மீன் என்னது? ப்ரொடக்ஷன். அப்ப பாருங்க பட்ஜெட் பண்ணிருக்கோம் 24,000, பட் ஆக்சுவலா எங்களுக்கு இது போல 24,000 நாங்க பட்ஜெட் பண்ணிருக்கிறது 1200 யூனிட். பட் ஆக்சுவலா வந்த ரிசல்ட்ஸ் வந்து பாருங்க 1000 யூனிட்டுக்கு எங்களுக்கு 24,000 கிட்ட வந்து 24,120. உங்களுக்கு பட்ஜெட் பண்ணதுல பார்க்க காஸ்ட் என்ன சேர்த்து கூடி. அப்ப பட்ஜெட் பண்ணதுல பார்க்க காஸ்ட் கூடினா அது என்னது? அட்வர்ஸ் என்று சொல்லுவோம். அட்வர்ஸ் என்று சொன்னா எங்களுக்கு நெகட்டிவ் மார்க். கிளியர்? ஓகே,
Okay, this is called as a adverse. Okay. Okay, இதுலயும் பாருங்க பாருங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் 1200 யூனிட்ஸுக்கு 21,000 தான் நாங்க பட்ஜெட் பண்ணியிருக்கோம். பட் ஆக்சுவலாக எங்களுக்கு 1000 யூனிட்ஸுக்கு 21,600 வந்து என்ன செய்து வந்துட்டு காஸ்ட். அப்போ நாங்கள் பட்ஜெட் பண்ணதுல பார்க்க கூட காஸ்ட் வந்துட்டு. கிளியர்? எங்களுக்கு பட்ஜெட் பண்ணதுல பார்க்க எங்களுக்கு கூட காஸ்ட் வந்துருக்கு. அப்போ அது என்னது நெகட்டிவ். அப்போ எங்களுக்கு பட்ஜெட் பண்ணது 21,000 தான் எங்களுக்கு வரும்னு சொல்லி 1200 யூனிட்ஸ். பட் எங்களுக்கு ஆக்சுவலி 1000 யூனிட்ஸுக்கு இது ஆக்சுவல் காஸ்ட் இவ்வளோ வந்துட்டு. ஸோ பட்ஜெட் பண்ணதில் பார்க்க என்ன செய்யுது காஸ்ட் கூடிடுச்சு. கிளியர்? அப்போ அது அட்வர்ஸ். அப்போ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 600 என்னது அட்வர்ஸாக இருக்கு. கிளியரா? செல்லிங் ஓவர் ஹெட். செல்லிங் ஓவர் ஹெட் நாங்கள் 1200 யூனிட்ஸுக்குமே 16,400 தான் வரும்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆக்சுவலாக எங்களுக்கு 1000 யூனிட்ஸுக்கு 16,200 வந்திருக்கு. பட் அப்போ எங்களுக்கு காஸ்ட் அவ்வளோ இருக்கு 200. பட் இதை வச்சு நாங்கள் சொல்லிடுவோம் இது ஆக்சுவல் கம்பேரிசன் இல்லை. இப்போ இன்னும் மோர் நல்ல என்ன ரியலிஸ்டிக்காக கம்பேர் பண்ணணும்னு சொன்னால் ஃப்ளெக்ஸ் பட்ஜெட் செய்யணும். அப்போங்கிற பட்ஜெட்னு சொல்லியிருக்க குளம் இருக்கா இல்லையா 1200 யூனிட்ஸ் அதை நாங்கள் 1000 யூனிட்ஸுக்குன்னு மாற்றோம். ஓகே, அப்படிதான் நாங்கள் செய்ய போகிறோம் நெக்ஸ்ட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்க எங்களுக்கு வேரியன்சஸ் இந்த பிராக்கெட்ஸ் ஆயின் அட்வர்ஸ். இந்த பாருங்க உங்களுக்கு இந்த பிராக்கெட்ஸ்ல தந்திருக்காங்களா இல்லையா இந்த வேரியன்சஸ் எல்லாம் என்னது அட்வர்ஸ். ஓகே, looking at the cost incurred in April. Okay, looking at the cost incurred in April, cost serving of 3,010 has been made compared with the budget. So பாத்தீங்கன்னு சொன்னா cost savings என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஓகே எங்களோட காஸ்ட் சர்விங்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட காஸ்ட் சர்விங்ஸ் எவ்வளோ வந்திருக்கு 3,010 rupees. இது இவ்வளோ எங்களுக்கு டோட்டல் காஸ்ட் இவ்வளோ 93,800 பட்ஜெட் பண்ணுறோம் இவ்வளோ காஸ்ட் வருமெண்டு. பட் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்த காஸ்ட் எவ்வளோ 90,790. ஸோ எங்களுக்கு காஸ்ட் சர்வ் ஆயிருக்கு எவ்வளோ ஏப்ரல் மந்த்ல 3,010 rupees டாலர்ஸ் வந்து எங்களுக்கு சர்வ் ஆயிருக்கு. Looking at the cost incurred in April, the cost serving of 3,010 rupees has been made compared with the budget. However, the number of units produced was 200 less than the budget. So, some serving expenditure might be expected. Okay, இப்போ பாருங்க ஏன் உங்களுக்கு இந்த சர்விங்ஸ் வந்திருக்குன்னு சொன்னா நாங்கள் 200 யூனிட்ஸ் வந்து என்ன செய்யிருக்கோம் ப்ரொடியூஸ் பண்ணது குறைவு. ஓகே 1,200 வந்து தான் நாங்கள் ஆக்சுவலாக பட்ஜெட் பண்ணது. பட் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணது எவ்வளவு ஆக்சுவலி 1,000 யூனிட்ஸ். அப்போ நாங்கள் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது குறைஞ்சிருக்கு. அதால எங்களுக்கு அந்த காஸ்ட்டும் என்ன செய்யுது குறைஞ்சிருக்கு சேவிங்ஸ் ஆயிருக்கு. பட் இது ஒரு வேலிட் கம்பேரிசன் சொன்னா இட்ஸ் நோ. ஓகே ஸோ however the number of units produced was less than 200 less than the budget. So some serving in expenditure might be expected. அப்ப நாங்க இவன்தோ இப்ப இந்த 3,010 rupees எங்களுக்கு கூடுதலான சர்விங்ஸ் ஆக்சுவலி வந்திருக்கும். கிளியரா? உண்மையா 1000 யூனிட்ஸுக்கு நாங்க பட்ஜெட் பண்ணியிருந்தா இந்த 1000 யூனிட்ஸுக்கு நாங்க பட்ஜெட் பண்ணியிருந்தா பட்ஜெட் படி பார்த்தா இதிலும் பார்க்க எங்களுக்கு என்ன மாதிரி கூட சர்விங்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். பட் எங்களுக்கு கிடைச்ச சர்விங்ஸ் வந்து குறைவு. So it is not possible to tell from this comparison how much of serving is due to efficient cost control and how much is the result of the reduction in activity. Clear? It is not possible to tell from this comparison how much of the serving is due to efficient cost control and how much is the result of the reduction in activity. Clear? அப்ப நாங்க 1,200 யூனிட்ஸை வச்சு எங்களால சொல்லிடுமா இவ்வளவு காஸ்ட் சர்விங்ஸ் அதுக்கு எங்களுக்கு நாங்க பட்ஜெட் பண்ணது 1,200 யூனிட்ஸுக்கு. பட் எங்களுக்கு ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் என்னது வந்தது 1,000 யூனிட்ஸுக்கு தான் ஆக்சுவலா. அப்ப இதே கம்பேர் பண்ணிடலாமா இயலாது. அப்ப இதை வச்சு எங்களுக்கு காஸ்ட் சர்விங்ஸ் ஆயிருக்குன்னு ஒரு எக்ஸாக்ட் டிசிஷன் மேக் பண்ணிடலாது. இதை வச்சு இது ஒரு எஃபிஷியன்டான காஸ்ட் கண்ட்ரோல்னு சொல்ல முடியாது. அதான் இதுல சொல்றாங்க. கிளியர்? இட் இஸ் நாட் பாசிபிள் டு டெல் from this comparison how much of the serving is due to the efficient cost control and how much is the result of reduction in activity. Okay, the type of budget being used is here is fixed budget. அப்ப இந்த யூஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா இந்த பட்ஜெட் சொல்லி 1,200 யூனிட்ஸுக்கு யூஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா
அப்ப இதை சொல்றாங்க என்னன்னு சொன்னா இது ஃபிக்ஸ்ட் பட்ஜெட். சரி, இது என்னது ஃபிக்ஸ்ட் பட்ஜெட்னு சொல்லுவோம். இப்போ 1200 யூனிட்டுக்கு இவ்வளவு காஸ்ட், டைரக்ட் மெட்டீரியல் இவ்வளவு, சரியா, டைரக்ட் லேபர் இவ்வளவு, ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் இவ்வளவு, ப்ரொடக்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் இவ்வளவு, செல்லிங் ஓவர்ஹெட். அப்ப ஃபிக்ஸ்ட் காஸ்ட்னா என்னது, நீங்க எவ்வளவுதான் யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணாலும் இவ்வளவுதான் காஸ்ட். Fixed cost, fixed budget. Okay, the type of budget being used is here is a fixed budget. A fixed budget is one which remaining unchanged regardless of activity, actual level of activity. இப்ப உங்களோட ஆக்சுவல் லெவல்ஸ் இருக்கா இல்லையா, 1200 யூனிட்ஸ் வந்து எவ்வளவு கூடிச்சோ குறைஞ்சிச்சோண்டாலும் நீங்க எவ்வளவு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் காஸ்ட்ன்றது இதுதான். அதுதான் ஃபிக்ஸ்ட் பட்ஜெட்ன்றது. ஃபிக்ஸ்ட் மீன் என்னது, உங்களோட யூனிட்ஸ் கூட கூட உங்களோட எக்ஸ்பென்சஸ் சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ என்னதான் நீங்க செய்தாலும் உங்களோட எக்ஸ்பென்சஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் எல்லாம் என்னது ஃபிக்ஸ்டான எக்ஸ்பென்சஸ், ரெண்ட், சேலரி. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ அது என்னதான் நடந்தாலும் சேஞ்ச் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெண்ட் வைப்பான், ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுமான்னு சொன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிஎம்ல ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இப்போ ஐடிஎம்ல ஸ்டூடெண்ட்ஸ் வரான்றதுக்கு முன்னாடி ஐடிஎம் பே பண்ற ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுமா, இல்ல. கூட வந்தாலும் குறைய வந்தாலும் நாங்க ரெண்ட் பே பண்ணி தான் ஆகணும். இந்த ஆஃப் பீக் டைம்லயும் நாங்க என்ன செய்யணும், ரெண்ட் பே பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் நடந்துச்சோ நடக்கலையோ நாங்க என்ன செய்யணும், ரெண்ட்டை பே பண்ணி தான் ஆகணும். கிளியர்? அது மாதிரி தான் ஒரு ஆர்கனைசேஷன், இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் என்றாலும் இப்ப இந்த முறை இந்த கொரோனா டைம் பீரியட்ல ஆப்ரேஷன்ஸ் இல்ல, ப்ரொடியூஸ் பண்ண யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாட்டியும் 0 யூனிட்ஸ் இருந்தாலும் அவங்க அதுக்கான ரெண்ட் என்ன செய்யணும், அந்த பில்டிங் ஓனருக்கு பே பண்ணி தான் ஆகும். ஒரு 5 lakhs 5 lakhs பே பண்ணி தான் ஆகும் அந்த பில்டிங் ஓனருக்கு. அதே 1200 யூனிட்ஸ் அவங்க செய்தாலும் அந்த 5 lakhs தான். அது 0 யூனிட் செய்தாலும் 5 lakhs தான். கிளியரா? அப்ப இதைத்தான் சொல்றேன் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் சொல்லி. கிளியரா? இது கிளியரா எல்லாருக்கும் நான் சொல்றது? க்ளோடியா? கிளியர் சார். தனுஷ்கா? Yes, sir. Yes, sir. ஓகே. மகேஷ்? Okay, sir. ஓகே. ஓகே, அப்ப இதெல்லாம் நம்ம சொல்றது என்ன, ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். ஓகே, the type of budget being used is here is a fixed budget. A fixed budget is one which remains unchanged regardless of the actual level of activity. In situations where the activity levels are likely to change, there are significant proportions of variable cost. It is difficult to control expenditure satisfactorily with a fixed budget. If costs are mostly fixed, then the changes in activity level will not cause problem for the cost comparison with the fixed budget. இப்ப என்னதான் இப்ப ஃபிக்ஸ்ட் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் சேஞ்ச் ஆனாலும் ஆக்டிவிட்டி லெவல் காஸ்ட் வந்துன்றது என்ன பெர்மனண்டா ஃபிக்ஸ்ட்ன்றபடியால ஒரு நோ ப்ராப்ளம்ன்றது வராது. பட் பேஸ்ட் ஆன் த யூனிட் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ல இது பாசிபிள் இல்லை. Okay, if the cost are mostly fixed, then the changes in activity level will not cause problem for the cost comparisons with the fixed budget. So flex budget. So அப்ப இதுல இருக்க ஒரு டிராபேக்கால வந்ததை இப்ப நான் சொன்னேன், இதை வச்சு நாங்க சரியான டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியுமா? 1200 யூனிட்ஸ் 1000 யூனிட்ஸ் வச்சு நாங்க சரியான ஆக்சுவல் கம்பேரிசன் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நாங்க என்ன செய்யணும், இந்த பட்ஜெட்டை 1000க்கு மாத்தோம். இந்த 1000க்கு மாத்தினா இதுல வர டோட்டல் காஸ்ட் எவ்வளவுன்னு பார்க்கணும். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி வாரதான் என்னது எங்களுக்கு சரியான கம்பேரிசன். கிளியர்? அப்ப அதுக்கு யூஸ் பண்ண போறதா என்னது ஃபிளெக்ஸ் பட்ஜெட். So flex budget can help manager to make more valid comparison. Okay, clear? So flex budget can help managers to make more valid comparison. It is designed to show the allowed expenditure for the actual number of units produced and sold. Okay, அப்ப நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதுல எப்படி ஃபிளெக்ஸ் பட்ஜெட் செய்ய போறோம்னு சொன்னா, இதுல 1200 யூனிட்க்கு தான் இந்த பட்ஜெட் பண்ணிருக்காங்க. ஓகே, பட்ஜெட் பண்ணி வந்த காஸ்ட்கள் தான் இதெல்லாம். அப்ப இதே காஸ்ட்களை நான் என்ன செய்ய போறேன், 1000 யூனிட்ஸுக்கு அப்ப ஆக்சுவல் இந்த ப்ரொடியூஸ் பண்றாங்க ஆக்சுவலா அவ்வளவு 1000. அப்ப நான் என்ன செய்ய போறேன், பட்ஜெட் பண்ற நேரம் இந்த 1000 யூனிட்ஸுக்கே பட்ஜெட் பண்ணினா எவ்வளவு வரும், ஆக்சுவலா யூனிட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா?
அந்த யூனிட்டுக்கே நான் பட்ஜெட் பண்ணேன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு காஸ்ட் வரும், டிரெக்ட் மெட்டீரியல் எவ்வளவு வரும், டிரெக்ட் லேபர் எவ்வளவு வரும், ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் எவ்வளவு வரும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் எவ்வளவு வரும், செல்லிங் ஓவர் ஹெட் எவ்வளவு வரும் வந்து இந்த ஆக்சுவலா யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு அந்த 1000 யூனிட்ஸுக்கு நான் என்ன செய்ய போறேன், பட்ஜெட்டோட ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதான் சொல்றேன் நான் ஃபிளெக்ஸ் பட்ஜெட். இதுல பாருங்க, it is designed to show the allowed expenditure for the actual number of units produced and sold. Comparing this flexible budget with the actual expenditure, it is possible to genuine efficiency and inefficiency. Clear? எல்லாருக்கும் clear? அப்ப இனி கம்பேரிசன், அப்ப நாங்க 1000 யூனிட்ஸ்க்கு கம்பேரிசன் பண்றது ஓகே இல்லையா? ஓகே, are you all clear? Yes, sir. யாருக்கு டவுட் இருக்கா? இல்ல sir. அனிதா? No, sir. ஓகே. மகேஷ்? இல்ல சார். ஓகே. ஓகே இது? ஓகே. ஓகே, ப்ரிப்பேர் ஃப்ளெக்ஸ் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு முதல்ல இப்ப நான் படிச்சதை எழுதுங்க. ஓகே. Yes, sir. ஓகே, இதை ஸ்டார்ட் பண்ண. Oh, sir.
So the next one is how to prepare the flex budget. Okay, preparing the flex budget. So இது ஒரு பெரிய chapter. நாங்கள் flex budget என்றது பெரிய chapter வருது. Okay, preparing a flex budget. இதெல்லாம் next class பார்ப்போம். நாங்கள் இதெல்லாம் prepare பண்றது. இப்போ கணக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு வேரியஸ் காஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே போகும். ஓகே, அப்போ ஸோ கணக்கு இருக்கிறபடியால நான் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ளெக்ஸ் பட்ஜெட்ல. ஓகே, இப்போ இவ்வளோ இருக்குது. இப்போ நீங்கள் ஃப்ளெக்ஸ் பட்ஜெட் பார்க்கறன்னு சொன்னால் இதுலேருந்து பார்த்தா இது ப்ரிப்பேரிங் த ஃப்ளெக்ஸ் பட்ஜெட் அண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஒரிஜினல் பட்ஜெட் அண்ட் ஃபிக்ஸ் பட்ஜெட் வேரியபிள் காஸ்ட்லாம் பார்க்கணும். அதான் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லி தரணும். ஓகே, அப்படி எப்படி செய்யறது பார்க்கறது பெருசாக இருக்கு ஒன்று செய்யலாம், அப்படியே கஷ்டம். ஓகே, சின்ன விஷயம் தான். ஓகே, அது எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் ஃப்ளெக்ஸ் பட்ஜெட் வந்து ஃப்ளெக்ஸ் பட்ஜெட்டையும் ஆக்சுவல் காஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுறது. ஓகே, கம்பேர் பண்ணி நாங்கள் அதை வச்சு ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் வச்சு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது, வேரியன்ஸ் ரிப்போர்ட் செய்கிறது. இதெல்லாம் வந்து உங்களோட மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது எல்லாமே தேவை. ஓகே, அப்போ உங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸுக்கு இது வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, யாருமே மிஸ் பண்ண வேணும் கிளாஸஸை, நெக்ஸ்ட் வர கிளாஸஸை யாருமே மிஸ் பண்ண வேண்டாம். ஓகே, யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே மகேஷ்? ஓகே சார். ஓகே சார். இதெல்லாம் முக்கியமான மேனேஜ்மெண்ட்டுக்கு இதுகள் தான் வெரி இம்பார்ட்டன்ட். பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது, தென் அதில் வச்சு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படி செய்கிற எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இது எல்லாத்தையுமே மூடில் அப்லோட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் பாருங்கன்னா நீங்கள் கொஸ்டின்ஸும் போட்டிருக்கேன். மேபி நாளைக்கு மார்னிங் அல்லது நாளைக்கு ஈவினிங் ஃபுல்லாக அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, ஓகே, ஃபுல்லாக அப்லோட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் செக்ஷனும் சேர்த்து பிரேக்கிங் நான் என்ன. ஓகே, அப்போ நீங்கள் இப்போ ஃபுல்லாக எழுதிட்டு வந்தீங்கன்னு சொன்னாலும் எனக்கு பெட்டராக இருக்கு. மூடில் அப்லோட் பண்ண எல்லாருக்கும் ஓகே தானே? ஓ சார். ஓகே, நான் மூடில் அப்லோட் பண்ணுவேன். அப்போ அதில் பார்த்து நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஈஸி எக்ஸ்பிளனேஷன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தானே. அப்போ எழுதுகிற இந்த டைம் பீரியட் கொஞ்சம் குறையும். ஓகே, ஓகே சார். நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி தானே வச்சிருக்கேன், எல்லாமே சாப்டரும் வச்சிருக்கேன். அப்போ அதே மாதிரி எடுத்து நான் மூடில் போட்டுருக்கேன். ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கேளுங்க. ஓகே, டவுட் இருக்கா? இப்போ நான் ஆல்ரெடி வந்து what is the fixed budget, flex budget, control report, and budgetary control report பார்க்க போறோம். ஓகே, ஓகே, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? budgetary control report, budget types என்னென்ன எல்லாத்தையும் வந்து நான் பார்க்க போறோம். ஓகே, budget types already we are discussed about it. இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நான் கேஷ் பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்ட்டிசிபேட்டிவ் பட்ஜெட்டு, ஜீரோ பேஸ் பட்ஜெட்டு, தென் பீரியோடிக் அண்ட் இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங், தென் ரோலிங் பட்ஜெட், what is the rolling budget, then questions, cash budget, what is the cash budget and with the financial position, cash budget, how to prepare a cash budget, we already discussed about it. Okay, and okay, இதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். கேஷ் பட்ஜெட் அதில் ஆன்சர்ஸ் எல்லாம் ஆன்சர்ஸோட தான் போட்டிருக்கேன். ஓகே, ஸ்லைட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணி விடுவேன். நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர். ஓகே, ஓகே, எனி டவுட்ஸ் இருக்கா? டவுட் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? நோ சார். மகேஷ்? இல்லை சார். அஸ்மிதா? நோ சார். ஓகே, நிலாந்தினி? ஓகே, ஓகே, பட்ஜெட்ரி ரிப்போர்ட் இப்போ கிளாஸ் வராதாங்க மோஸ்ட்லி வர சொல்லுங்கள். கிளாஸ் ரிப்போர்ட் ஓகே, அவங்களாம் வர சொல்லுங்கள். இந்த கிளாஸ் தானே மோஸ்ட்லி பட்ஜெட்ரி கண்ட்ரோல் ரிப்போர்ட் நான் இதெல்லாம் போட்டுருவேன். அவங்களுக்கு பார்க்கணும். ஓகே, ஓகே சார். ஓகே, ஓகே, டுடே